ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கச்சான வறுத்துக்கணும். வேர்க்கடலை வந்து ரொம்ப கருவக்கூடாது, அதில் ரொம்ப குறைச்சிருங்க. இது போதும் வறுத்தது, இதோட எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கசக்கும். தோலை உரிச்சிட்டு அப்புறம் போடணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன். வெடித்து வரட்டும். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அது கூட இந்த பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சொரக்காய்க்கு வந்து வேர்க்கடலை வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சொரக்காவை நம்ம சாப்பிட்றப்ப சொரக்காய் கடிப்படுதில்ல, அதில் அந்த வேர்க்கடலையும் சேர்ந்து கடிப்படும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து தக்காளி பழம் ஒரு பழம் போட்டுக்கலாம். பாசிப்பயிறு கூட போடலாம், உடைச்ச பாசிப்பயிறு. நான் இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மஞ்சள்தூள், வரமிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது கூட்டுனால கலரு ரொம்ப மாறிடும் கூட போட்டோமா. சொரக்காய் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன், நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து அப்படியே மூழ்கிற மாதிரி ஊற்றினா போதும். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தேங்காய் பூ வந்து அரைச்சும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி பால் ஊற்றிக்கிட்டேன். நல்லா திக்கான பால், பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். ஓகே, சொரக்காய் கூட்டு ரெடி, இறக்கிடலாம். சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு பாருங்கள்.